அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற கதை நம்ம எல்லோரையும் ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும். தூரித உணவுகள், உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை, இரவு நேர பார்ட்டிகள், இதெல்லாம் இன்றைய நவீன உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை முறையா இருக்கலாம். ஆனா இந்த வாழ்க்கை முறை நம்ம உடலுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. குறிப்பா நம்ம கல்லீரலுக்கு. கல்லீரலின் கண்ணீர் துளிகள் ஒரு வாழ்க்கை மாற்றம். இது ஒரு மென்பொறியாளரின் உண்மை கதை. அவன் எப்படி அவனுடைய தவறான பழக்கங்களால் ஒரு பெரிய நோயின் பிடியில் சிக்கினான், அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தான் என்பதை பத்தி தான் இந்த கதை. இந்த கதை ஒரு நோய் பற்றிய விழிப்புணர்வை மட்டும் கொடுக்கல, சரியான வாழ்க்கை முறையை மாற்றினா எந்த நோயை ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்குது. வாங்க அரவிந்தின் வாழ்க்கை பயணத்துக்குள்ள போகலாம். கல்லீரலின் கண்ணீர் துளிகள். அரவிந்த் சென்னை நகரில் பரபரப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த ஒரு மென்பொறியாளர். அவனுக்கு 20களின் பிற்பகுதி. அவனுடைய அன்றாட வாழ்க்கை நீண்ட நேரம் வேலை, தூரித உணவுகள் மற்றும் இரவில் நீண்ட நேரம் திரைப்படங்கள் பார்ப்பது என சுற்றி வந்தது. அவனுடைய உணவு பழக்கம் என்பது சர்க்கரை நிறைந்த பானங்கள், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், எண்ணெய் நிறைந்த உணவுகள் போன்றவற்றை உள்ளடக்கிய ஒரு கலவையாக இருந்தது. உடற்பயிற்சி என்பது அவனுக்கு ஒரு அந்நியமான வார்த்தை. அவன் நாற்காலியில் இருந்து சமையலறைக்கு செல்வது மட்டும்தான் அவனுடைய உடற்பயிற்சியாக இருந்தது. அடிக்கடி அவனுக்கு வயிற்றில் ஒரு மந்த வலி ஏற்படும். கூடவே ஒரு விதமான சோர்வும் இருந்தது. ஆனால் அவன் அதை மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை என்று அலட்சியமாக விட்டுவிட்டான். ஒரு நாள் அவனுடைய வயிற்று வலி தாங்க முடியாத அளவுக்கு அதிகமானது. அதனால் அவன் மருத்துவரை சந்திக்க முடிவு செய்தான். அனுபவமிக்க அந்த மருத்துவர் அரவிந்தின் அறிகுறிகளை பொறுமையாக கேட்டறிந்தார். பிறகு சில இரத்த பரிசோதனைகளையும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களையும் எடுக்க சொன்னார். அதன் முடிவுகள் அரவிந்தனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. மருத்துவர் நிதானமாக, அரவிந்த், உங்களுக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்குது. அதாவது மது அருந்தாதவர்களுக்கு வரும் கல்லீரல் கொழுப்பு நோய் இது. உங்களுடைய கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு படிஞ்சிருக்கு என்றார். அவனுடைய உணவு பழக்கம், உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறைதான் இதற்கு காரணம் என்று உடனடியாக வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கல்லீரலில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என்று எச்சரித்தார். இந்த நோயின் பெயர் அரவிந்தின் காதுகளில் கேட்டதும் அவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். கல்லீரல் பாதிப்பு என்ற வார்த்தை அவன் மனதில் எதிரொலித்தது. அவன் தன்னுடைய பெற்றோரை நினைத்து கொண்டான். சரியான நேரத்தில் சாப்பிடு, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடு, உடல் பயிற்சி செய் என்று அவர்கள் கூறிய ஆலோசனைகளை அலட்சியமாக விட்டுவிட்டதை நினைத்து வருந்தினான். மனதில் ஒரு திடமான முடிவுடன் அரவிந்த் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்க தீர்மானித்தான். முதலில் அவன் சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய தொடங்கினான். சர்க்கரை பானங்களுக்கு பதிலாக தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தான். தூரித உணவுகளுக்கு பதிலாக வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தான். கூடவே அவனுடைய உணவில் பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் போன்றவற்றை சேர்த்து கொண்டான். தினமும் காலையில் நடைபயிற்சியும் ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டான். ஆரம்பத்தில் இது மிகவும் கடினமாக இருந்தது. அவனுடைய உடல் சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறைக்கு பழகிவிட்டதால் தசைவலி மற்றும் சோர்வுடன் போராடியது. ஆனால் கல்லீரல் பாதிப்பு குறித்த பயமும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஆசையும் அவனை முன்னோக்கி நகர்த்தின. உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடிவு செய்த அரவிந்த் ஒரு ஜிம்மில் சேர்ந்து ஒரு பயிற்சியாளரின் உதவியை நாடினான். அவன் ஒரு பயிற்சி திட்டத்தை வகுத்து அதன்படி தினமும் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். உடலின் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக யோகா மற்றும் தியான பயிற்சிகளை செய்ய தொடங்கினான். சில மாதங்களுக்கு பிறகு அரவிந்தின் முயற்சிகள் பயனளிக்க தொடங்கின. அவனுடைய உடல் எடை குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்திருந்தது. அவனுடைய வயிற்று வலி முற்றிலும் மறைந்து போனது. புதிய புத்துணர்ச்சியுடன் காணப்பட்டான். மீண்டும் மருத்துவரை சென்று சந்தித்த போது அவனுடைய கல்லீரல் ஆரோக்கியமும் கணிசமாக மேம்பட்டிருப்பதை மருத்துவர் உறுதிப்படுத்தினர். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அவனுடைய கல்லீரலில் இருந்த கொழுப்பின் அளவு குறிப்பிடத்தக்க அளவு குறைந்திருப்பதை காட்டியது. அரவிந்தின் இந்த மாற்றம் வெறும் ஒரு நோயிலிருந்து விடுபடுவதற்காக மட்டுமல்ல, அது அவனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியமைத்த ஒரு பயணம். இந்த மாற்றங்கள் மூலம் அவன் ஒழுக்கம், தன்னை பராமரித்துக் கொள்வது மற்றும் சரியான தேர்வுகளை செய்வது போன்ற விஷயங்களை கற்றுக்கொண்டான். ஆரோக்கியம் என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம் என்பதையும், ஒவ்வொரு சிறிய முயற்சியும் இந்த பயணத்தில் மிக முக்கியம் என்பதையும் உணர்ந்தான்.
இன்று அரவிந்த் தன்னுடைய வாழ்க்கை மாற்றங்களை மற்றவர்களிடமும் பகிர்ந்து ஆரோக்கியமாக இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்துகிறான். அவனுடைய கதை ஒருபோதும் தாமதம் இல்லை என்பதற்கும், உறுதியுடன் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் கல்லீரல் கொழுப்பு நோயை தலைகீழாக மாற்ற முடியும் என்பதற்கும் ஒரு சான்றாக உள்ளது. கல்லீரலின் முக்கியத்துவம். கல்லீரல் நமது உடலில் இரண்டாவது மிகப்பெரிய உறுப்பு. இது இரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மைகளை நீக்குகிறது, ஊட்டச்சத்துக்களை கையாளுகிறது, மேலும் நோய் தொற்றுகளுக்கு எதிராக போராடுகிறது. கல்லீரல் மனித உடலில் ஒரு முக்கியமான பாகம். இது உடலுக்கு தேவையான பல அத்தியாவசிய பணிகளை செய்கிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட முக்கியமான பணிகளை செய்கிறது. இது உடலின் நச்சுத்தன்மையை குறைக்கிறது, ஊட்டச்சத்துக்களை சேமிக்கிறது, புரோட்டீன்களை உற்பத்தி செய்கிறது, மேலும் இரத்த உறைவதற்கு தேவையான காரணிகளை சேமிக்கிறது. கல்லீரலை முறையாக பராமரிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம். அரவிந்தின் கதையில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியவை. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் என்பது ஒரு அமைதியான நோய். இந்த நோய் ஆரம்ப கட்டங்களில் எந்த அறிகுறியும் காட்டுவதில்லை. வாழ்க்கை முறை மாற்றமே முக்கியம். சரியான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை இந்த நோயை கட்டுப்படுத்துவதிலும் குணப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சிறு மாற்றங்களே போதும். ஒரே இரவில் பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டியதில்லை. சிறு தொடர்ச்சியான மாற்றங்களை செய்தாலே போதும். ஒருபோதும் தாமதம் இல்லை. அரவிந்தின் கதை உணர்த்துவது உறுதியுடன் இருந்தால் இந்த நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும் என்பதுதான். பெரிய பெரிய உடற்பயிற்சிகள் செய்து கஷ்டப்பட வேண்டும் என்பதில்லை. சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் தொடர்ந்து செய்தாலே போதும். ஜிம்முக்கு சென்றுதான் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. வீட்டிலே சிறு சிறு உடல் பயிற்சிகள் செய்வதன் மூலம் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்.